வினேஷ் போகட் அவர்களுடைய ரெஸ்லிங் நேற்று பாத்தீங்கன்னா ஜப்பான் ரெஸ்லர் தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. அது ஜப்பான் ரெஸ்லர் உலகத்துல நம்பர் 1, 52 மேட்ச் தோல்வியே அடையாத ஒரு ரெஸ்லரை 50-0 அந்த ரெஸ்லரை தோக்கடிச்சு நேற்று இன்னொரு ரெஸ்லரை தோக்கடிச்சு இன்னைக்கு ஃபைனல்ஸ். இன்னைக்கு கோல்டு வாங்கியிருக்கக்கூடிய வினேஷ் போகட் அவர்களை காலையில வேயிங் பண்ணும் பொழுது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. இதன் மூலமாக வினேஷ் போகட் அவர்கள் இந்த ரெஸ்லிங்ல எந்த மெடலும் கிடைக்காத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டு, ஃபைனல் போனாவே மினிமம் சில்வர் கிடைக்கும், ஜெயிச்சா கோல்டு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. குறிப்பாக நம்முடைய இதயத்தை எல்லாம் இது கணக்க செய்திருக்கிறது. ஒலிம்பிக் போட்டியில எப்பவுமே டே ஆஃப், குறிப்பா செமி ஃபைனல், ஃபைனல் ரெண்டுக்கும் வேயிங் பண்ணுவாங்க, வெயிட்ட பார்க்கணும். விக்னேஷ் போகட் அவர்கள் இத்தனை காலமாக 53 kg அதுல போட்டியிட்டவங்க இன்னைக்கு